தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 7வது வாரம், ஆண்டவரின் விண்ணேற்பு விழா. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவில் பெருமகிழ்ச்சியோடு ஒவ்வொருவருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். விண்ணகம் செல்வதற்கு முன்னால் தன் சீடர்கள் மீது ஆசி வழங்கி அவர்களை திடப்படுத்திய அதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலே கல்வாரி வழியின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விண்ணக கொடைகளால் நிறைத்து தூய ஆவியின் அபிஷேகம் பெற்ற மக்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழச் செய்தருள்வாராக. அன்பு சொந்தங்களே, நாம் விசுவாச பிரமாணத்தில் போஞ்சியு பிலாத்து அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாள் உயிர் எழுப்பப்பட்டார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார் என்று சொல்லி அறிக்கையிட்டு அறுதியிட்டு கூறிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கிறிஸ்து விசுவாசம் இறந்து உயிர் தெழுந்த இயேசு 40ஆம் நாள் விண்ணகம் சென்றார் என்பது நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் உயிர்த்த ஆண்டவர் தாமே தம் சீடர்களுக்கு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு கால சூழ்நிலைகளிலே காட்சி கொடுத்து உயிர்ப்பின் அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்து அழைக்கும் குரல் வழியாய், அப்பம் பிற்கும் நிகழ்வின் வழியாய், உடன் நடக்கும் அனுபவத்தால், தன் காயங்களை காட்டி குழப்பங்களை போக்குகின்ற உள் ஆர்வத்தால் உண்டு குடித்து உடன் நடந்து தன் சீடர்களை தயார்படுத்தியவர், திடப்படுத்தியவர், உருவாக்கியவர், உறுதிப்படுத்தியவர் 40ஆம் நாள் தாம் முன்னுரைத்தபடியே விண்ணகம் ஏறி செல்லுகின்றார். அந்த விழாவினைத்தான் இந்த நாளிலே தாய் திருச்சபையானது அகமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இயேசுவின் பிறப்பு விழாவிற்கும் விண்ணேற்பு விழாவிற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இயேசுவின் பிறப்பு விழா கடவுளோடு கடவுளாக இருந்தவர், கடவுள் தன்மையில் வாழ்ந்தவர், தம்மையை தாழ்த்தி மனித உரு எடுத்து வார்த்தையே மனு உருவான நிகழ்வைத்தான் கொண்டாடுகின்றது. அதை போலவே விண்ணேற்பு விழாவானது தந்தையின் திருவுளத்தை தன்னிலே ஏற்றி இந்த உலகிற்கு அவதரித்த இயேசு தன் பணி நிறைவுற்றதை அறிந்து தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி தன் பணியை தொடர்ந்து ஆற்றிட அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து மீண்டும் விண்ணகம் ஏறிச் செல்கின்ற மாட்சிமையின் நிகழ்வாக இந்த விண்ணேற்பு விழா அமைந்திருக்கின்றது. இந்த விண்ணேற்பு பெருவிழாவானது ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலிருந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருப்பதாக திருச்சபையின் வரலாறு கூறுகின்றது. தொடக்க திருச்சபையிலிருந்தே ஏறக்குறைய கிபி 60ஆம் ஆண்டுகளிலிருந்தே இயேசுவின் முன்னேற்றமானது கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருப்பதாக திருச்சபையின் தந்தைகளுடைய எழுத்துக்கள் நமக்கு எடுத்து இயம்புகின்றன. இந்த விண்ணேற்பின் நிகழ்வை பற்றி புனித லூக்கா தன்னுடைய புத்தகத்தில் நற்செய்தியிலும் 2ஆம் நூலாக இருக்கிற திருத்தூதர் பணியிலும் மிக தெளிவாக விளக்கி கூறியிருக்கின்றார். சிறப்பாக தன்னுடைய 2ஆம் நூலாகிய திருத்தூதர் பணியில் ஆண்டவர் இயேசு விண்ணேற்பம் அடைகின்ற பொழுது நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் அழகாக பட்டியலிட்டு காட்டி அவர் சிலர்களுக்கு கண் முன்னால் விண்ணகம் ஏறிச் சென்றதாகவும் மேகம் வரைக்கும் இயேசு அவர்கள் கண்டதாகவும் மேகம் அவரை மறைத்து விண்ணகத்திற்கு எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து 2 தூதர்கள் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து எவ்வாறு இறைமகன் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றாரோ அதே போல மீண்டும் வருவார் என்கின்ற நம்பிக்கையும் கொடுப்பதாகவும் லூக்கா தெளிவாக எழுதியிருக்கின்றார். இவ்வாறு இந்த விண்ணேற்பு பெருவிழா பல்வேறு அர்த்தங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விண்ணேற்பு இயேசுவின் மண்ணக பணிவாழ்வு நிறைவுற்றதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. யோவான் புத்தகம் 3:16-17 கடவுள் நம்மை நேசித்ததன் அடையாளமாக தன் ஒரே மகனை நமக்காக கொடுத்தார். எதற்காக? தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை மீட்டுக்கொள்வதற்காக. இவ்வாறு தந்தையின் பணியை தன்மேல் ஏற்றுக்கொண்டு யோவான் புத்தகம் 4:37 படிப்பதை போல என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொல்லி
இந்த உலகிற்கு வந்தவர் தன்னுடைய பிறப்பு, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் வழியாக தந்தையின் மீட்பு திட்டத்தை நிறைவுறச் செய்தவராக மீண்டும் தந்தையிடமே தன் மாட்சியில் பங்கெடுக்க செல்கின்றார் என்கின்ற உண்மையை சொல்லி காட்டுகின்றது. அவருடைய மண்ணக பணி விண்ணகத்தை நோக்கியதாகவே அமைந்திருந்தது. அதை போலவே நம்முடைய வாழ்வு விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை சொல்லிக் கொடுப்பதாகவும் அமைந்திருக்கின்றது. மனிதனாக பிறந்த பொழுது பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மைப் போலவே வாழ்ந்தவர். ஒரே ஒரு முறை தவிர, அதாவது தன்னுடைய உருமாற்றத்தின் போது மட்டுமே தன்னுடைய மாட்சிமை வெளிப்படுத்தியவர். மற்ற அனைத்து நிலைகளிலும் தன்னை மனிதர்களோடு ஒப்பிட்டு கொண்டவர். இறந்து உயிர்த்தெழுந்து மீண்டும் தன்னுடைய மாட்சிமையிலே பங்கெடுக்கச் செல்கின்றார் என்கின்ற உண்மையும் வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. இயேசுவின் விண்ணேற்பிற்கான விவிலிய ஆதாரங்களை பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 110 இருக்கின்ற வசனங்களில் தன் தலைவராகிய ஆண்டவரை கடவுள் தன் வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்க செய்தார் என்று சொல்லி தாவீது வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு நடந்த நிகழ்வை தானியேல் 7:13-14 காட்சி கண்டதாக தானியேல் விளக்கிச் சொல்லுகின்றார். இயேசு வாழ்ந்த பொழுதே தன்னுடைய விண்ணேற்றத்தை பற்றி எடுத்து இயம்பியதாக சொல்லப்படுகின்றது. யோவான் 3:13 விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்று இயேசு வெளிப்படுத்துகின்றார். யோவான் 12:32 நான் மண்ணகத்திலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று இயேசு அறிக்கையிடுகின்றார். யோவான் 14:2-3 என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தவன் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லி தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். யோவான் புத்தகம் 16:28 நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன் என்று தன் சீடர்களுக்கு கூறுகின்றார். லூக்கா 22:69 இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பார் என்று இயேசு வெளிப்படுத்தி கூறுகின்றார். இறந்து உயிர்த்த பின்பாடும் யோவான் நற்செய்தி 20:17 தன் பாதங்களை பற்றி கொண்ட மகதலா மரியாளிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரிடம் சென்று அவரிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கின்றேன் என சொல் என்று மகதலா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு விவிலிய சான்றுகளோடு தன்னுடைய விண்ணேற்பத்தை பற்றி பேசிய இயேசு 40 நாட்கள் முடிந்து விண்ணேற்றம் அடைகின்றார். அதற்கு சீடர்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். 1 பேதுரு புத்தகம் 1 பேதுரு 3:22 விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்திலே இருக்கின்றார் என்று சொல்லி பேதுரு அறிக்கையிடுகின்றார். திருத்துதர் பணி 7:55-56 கடவுளின் மாட்சிமையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் ஸ்தேபான் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுள் வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று அறிக்கையிடுகின்றார். இதே கருத்து எபிரேயர் புத்தகம் 8:1-12 ஆகிய பகுதிகளிலே நம்மால் காண முடிகின்றது. இவ்வாறு இயேசுவின் விண்ணேற்பை பற்றி விவிலியங்கள் பல ஆதாரங்களை கொடுக்கின்ற பொழுது திருத்துதர் பணி 2:32 பேதுரு இவ்வாறு சொல்லுகின்றார். கடவுள் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார், அதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்தில் உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார், அதையே நீங்கள் காணுகின்றீர்கள் என்று சொல்லி தன்னுடைய காட்சியின் அனுபவத்தை பேதுரு விளக்கிச் சொல்வதாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த விண்ணேற்பு பெருவிழா 3 உண்மைகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. ஒன்று, இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்தவர், அந்த உடலோடே விண்ணகம் சென்றார் என்கின்ற உண்மையை சொல்லி காட்டுகின்றது. இயேசுவின் எந்த உடல் துன்புறுத்தப்பட்டதோ, எந்த உடல் கசையடிபட்டு முள்முடி சூட்டப்பட்டு சிலுவை சுமத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு காயங்களோடு அடக்கம் செய்யப்பட்டதோ அந்த உடலோடு இயேசு உயிர்த்தெழுந்தார், அந்த உடலோடு இயேசு விண்ணகம் சென்றார் என்கின்ற அந்த உண்மையை சொல்லுகின்ற பொழுது இந்த மண்ணக உடல் நிரந்தரமானது அல்ல, மாறாக மாட்சிமைப்படுத்தப்படக்கூடிய உடலே நிரந்தரமானது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டி நாம் இந்த மண்ணகம் சார்ந்தவற்றை பற்றியல்ல, மாறாக விண்ணகம் சார்ந்தவற்றை பற்றி அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து இயம்புவதாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் புத்தகம் 15:49 நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பதை போல
விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருக்கின்றோம் என்று அறுதியிட்டு கூறி நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த மாட்சிமிக்க வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருக்கின்றோம் என்கின்ற உண்மையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இப்படி விண்ணேற்பு சென்றவர் எதற்காக? ரோமர் புத்தகம் 8:34 உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்று சொல்லுகின்றது. நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி விண்ணக வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக இயேசுவின் விண்ணேற்றம் அமைந்திருக்கின்றது என்ற உண்மையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதைத்தான் 1 யோவான் புத்தகம் 2:1 ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுவர் ஒருவர் நமக்கு இருக்கின்றார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து என்று யோவான் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இயேசுவின் விண்ணேற்றம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு விண்ணக வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றது என்கின்ற உண்மையை தருவதாக அமைந்திருக்கின்றது. மூன்றாவதாக தூய ஆவியை கொடையாக பெறுவது. யோவான் புத்தகம் 16:7 இப்போது என்னை அனுப்பினவரிடம் நான் போகிறேன் என்று சொன்ன இயேசு, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்று சொல்லி வழிநடத்தும் தூய ஆவியானவரை நம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்காக தந்தையிடமிருந்து தொடர்ந்து வல்லமை நமக்கு நிறைவாய் கடந்து வருவதற்காக இயேசுவின் விண்ணேற்றம் அமைந்திருப்பதாகவும் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இவ்வாறு விண்ணகம் சார்ந்த மாட்சியில் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். நமக்காக இயேசு பரிந்து பேசி இறை வல்லமையை பெற்றுக் கொடுத்து தூய ஆவியை கொடையாக நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற உண்மையை சொல்லிக் கொடுக்கும் இந்த நாளிலே இந்த விண்ணேற்பு விழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியில் இயேசு விண்ணேற்பம் அடைவதற்கு முன்னால் செய்த நிகழ்வுகள் எல்லா மக்களையும் சிலராக்குங்கள் என்று சொல்லி தான் செய்ய வந்த பணியை தொடர்ந்து ஆற்றிட தன் சீடர்களுக்கு கட்டளையாக கொடுக்கின்றார். அப்படி சிலர்கள் ஆக்குகின்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் மூவொரு கடவுளின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை புனித மக்களாக புதிய மக்களினமாக மாற்றுங்கள் என்கின்ற அந்த படிப்பினையும் கொடுக்கின்றார். மூன்றாவதாக மிக முக்கியமானது, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றையெல்லாம் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். எப்படி? தான் கடைபிடித்து அதன் வழியாக பிறரையும் இறைவனுடைய மதிப்பின்படி வாழ நாம் பயிற்றுவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை கொடுக்கின்றார். இந்த பணிகளையெல்லாம் செய்வதற்கு தூய ஆவியின் துணை தேவை என்பதை உணர்ந்துதான் அவர் தூய ஆவியை கொடையாக கொடுத்து அவர்களை திடப்படுத்தியதாகவும் அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டவுடன் திருத்தூதர் பணி 1:8 நாம் படிப்பதை போல கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகின் கடையெல்லை வரை எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இயேசு விண்ணேற்பு விழா நமக்கு இயேசுவின் உடனிருப்பையும் அதோடு கூட தூய ஆவியின் நிறைவான வழிநடத்தலையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதற்காக? நாம் இந்த உலகிலே வாழ்ந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இறை மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ்ந்து விண்ணக வாழ்வில் மாட்சி மிகுந்த வாழ்விலே பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுப்பதாக இருக்கின்றது. இந்த விண்ணேற்பு விழா கொண்டாடுகின்ற பொழுது ஒன்று, இயேசுவில் நம்பிக்கை வைப்பது. இந்த மண்ணக வாழ்வு நிரந்தரமானது அல்ல, விண்ணக வாழ்வே நமக்கு சொந்தமானது, அதை நோக்கியே பயணிக்க வேண்டும் என்கின்ற உண்மை. இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது இயேசு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து இறையரசின் மதிப்பீடுகளை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து திருமுழுக்கின் வழியாய் இயேசு சிலர்களாக மக்களை மாற்றுவது, தூய ஆவியை முழுமையாக பெற்று எல்லா இடங்களிலும் இயேசுவுக்கு சான்று பகர்வது. ஆம் அன்பு சகோதரமே, இத்தகைய அருள்வரங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற இந்த விண்ணேற்பு விழாவிலே இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்த இறை அனுபவத்தால் நிறைக்க இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.